உலகத்தோட நிறைய நாடுகள் மின்சார உற்பத்தி பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிற டெக்னிக் இது. நம்ம இந்தியாலையுமே இதை பயன்படுத்தி 10,000 மெகாவாட் வரைக்கும் மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியும். ஆனால் இது வரைக்கும் ஒரு யூனிட் கூட நாம் இதை வச்சு மின்சாரம் உற்பத்தி பண்ணதே இல்லை. நம்ம இந்தியாவோட சின்ன நாடுகளான இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் மாதிரி நாடுகள்லாம் வருஷத்துக்கு 2000 மெகாவாட் வரைக்கும் இதை வச்சு மின்சாரம் உற்பத்தி பண்ணுறாங்க. இதால் சுற்றுச்சூழலுக்கோ இல்லை மக்களுக்கோ பெருசாக எந்த பாதிப்புமே வராது. ஏன்னா இந்த மின்சாரத்தை பூமிக்கு உள்ளேருந்து எடுக்கிறாங்க. அது எப்படி பூமிக்குள்ளேருந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும்? இப்போது மற்ற நாடுகள்லாம் அதை வச்சு வெற்றிகரமாக மின்சாரம் உற்பத்தி பண்ணுறாங்கன்னு சொல்கிறப்போ இந்தியாவில் ஏன் இன்னும் அதை ஆரம்பிக்கவே இல்லை? முதல்ல இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரெயிட் வீடியோவில் பார்க்க போகிறோம். பூமிக்கு மேலே இருக்கிற டெம்பரேச்சர் மாதிரியே கீழேயும் இருக்காது. தோண்டி போக போக அங்கே வெப்பநிலை கூடிக்கிட்டே போகும். எந்த அளவுக்குனா ஒவ்வொரு கிலோமீட்டருக்குமே அது 25 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை கூடிக்கிட்டே போகும். இப்போது பூமி கீழே இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? தண்ணி. இப்போ நார்மலாக குடி தண்ணிக்காக நம்ம போர் போடுறோம். அப்படி போர் போடும்போது 150 அடி 200 அடி அதிகபட்சமாக 1000 அடி இல்லாமல் கூட போடுவாங்க. அங்கே எல்லாமே தண்ணி உங்களுக்கு ஜில்லுன்னு தான் இருக்கும். ஆனால் இன்னும் அதிகமாக ட்ரில் பண்ணும்போது, அதாவது 1 கிலோமீட்டரோ இல்லை 1.5 கிலோமீட்டர் ட்ரில் பண்ணி போகும்போது அங்கே கீழே இருக்கக்கூடிய சூடான வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரியே அந்த தண்ணியும் சூடாக இருக்கும். இப்போது இந்த சூடான தண்ணி ஒரு சில நேரங்களில் பூமியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கிராக்ஸ் வழியாக அப்படியே மேலே அப்படியே பூமியோட சர்ஃபேஸுக்கு வரும். அப்படி வரக்கூடிய தண்ணி ஒரு சில இடங்களில் நார்மலாக ஏரி மாதிரியோ குளம் மாதிரியோ அப்படியே இருக்கும். அங்கே தண்ணி சூடாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதுவே வேறு சில இடங்களில் இந்த கிராக்ஸ்லாம் ரொம்ப குறுகலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தண்ணி ரொம்ப ஹை ப்ரெஷர் ஃபோர்ஸோட மேலே வந்து அப்படியே பொங்கி மறுபடியும் கீழே விழுகும். இதை ஹாட் ஸ்ப்ரிங் கெய்சர்ஸ் அப்படின்லாமே சொல்லுவாங்க. இப்படி பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய வெப்பத்தை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறது தான் ஜியோ தெர்மல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பண்ணுறாங்கன்னா, நார்மலாக ஒரு அணுமின் நிலையத்திலையோ இல்லை அனல் மின் நிலையத்திலோ எப்படி கரண்ட் உற்பத்தி பண்ணுறாங்களோ அதே டெக்னிக் தான். அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தண்ணியை நல்லா சூடாக்குவாங்க. அது மூலமாக நீராவி உருவாகும். அந்த நீராவி பக்கத்தில் இருக்கக்கூடிய டர்பைனை சுற்ற வைக்கும். அப்படி சுற்றுறது மூலமாக மின்சாரம் உற்பத்தி ஆகும். இதில் அந்த நீரை சூடாக்குறதுக்கான வெப்பத்தை அனல் மின் நிலையங்களில் நிலக்கரியை எரிக்கிறது மூலமாக உற்பத்தி பண்ணுவாங்க. அதுவே அணுமின் நிலையத்தில் அணுக்களை ஒன்றோட ஒன்று மோத வைக்கிறது மூலமாக உற்பத்தி பண்ணுவாங்க. ஆனால் ஜியோ தெர்மல் எனர்ஜியில் இந்த ரெண்டுமே தேவைப்படாது. ஏன்னா பூமிக்கு கீழேயே நமக்கு சூடான நீரும் கிடச்சிருது, நீராவியும் கிடச்சிருது. இதில் மொத்தம் 3 டெக்னிக் இருக்குது. ட்ரை ஸ்டீம் பவர் பிளான்ஸ், ஃப்ளாஷ் ஸ்டீம் பவர் பிளான்ஸ், பைனரி சைக்கிள் பவர் பிளான்ஸ். இதில் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துறது நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாஷ் ஸ்டீம் பவர் பாயிண்ட்ஸ் தான். என்ன பண்ணுறாங்கன்னா, தரையில் நல்லா ஆழமாக ட்ரில் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த சூடான தண்ணியெல்லாம் மேலே பம்ப் பண்ணி எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது அந்த சூடான தண்ணியை நல்லா அதிகமாக ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஒரு சேம்பர்லேருந்து பைப்பில் இருந்து கம்மியாக ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஒரு பைப்புக்கு மாற்றுவாங்க. அப்படி மாற்றும் போது அங்கே ஏற்படக்கூடிய அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸால் அந்த சூடான தண்ணி நீராவியாக மாறும். அந்த நீராவி பக்கத்தில் இருக்கக்கூடிய டர்பைனை சுற்ற வச்சு அப்படி சுற்றுறது மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுவாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, மிச்சமாகக்கூடிய அந்த தண்ணியையும் சூடான தண்ணி குளிர்ந்து போகும் இல்லையா, அந்த தண்ணியுமே மறுபடியும் இன்னொரு ட்ரில் பக்கத்துலேயே போட்டு கீழே தரைக்கே கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்படி பார்க்கும்போது இங்கே நாம் நிலக்கரி மாதிரி காலியாகக்கூடிய ஒரு ரிசோர்ஸையும் பயன்படுத்தலை, அணு கழிவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கையும் பயன்படுத்தலை. அதனால தான் இந்த ஜியோ தெர்மல் எனர்ஜியை கொஞ்சம் சிறப்பாகவே பார்க்குறாங்க. ஆனால் என்ன தான் இவ்வளோ சிறப்பாக பார்த்தாலுமே இன்னும் நிறைய நாடுகள் இதை பயன்படுத்த ஆரம்பிக்கலை. இந்த ஜியோ தெர்மல் முறையில் ரொம்ப அதிகமாக மின்சார உற்பத்தி பண்ணக்கூடிய நாடுகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்கா 3700 மெகாவாட் மின்சார உற்பத்தி பண்ணி முதல் இடத்துல இருக்காங்க. அந்த லிஸ்ட்லேயே ஐஸ்லாண்டோட அந்த மின்சார உற்பத்தியை தான் ரொம்ப பெருமையாக நிறைய நிபுணர்கள் பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க நாட்டோட மொத்த மின்சார உற்பத்தியில் 25% ஜியோ தெர்மல் எனர்ஜிலேருந்தே எடுத்துக்கிறாங்க. எப்படி அவங்களால மட்டும் அவ்வளோ எடுக்க முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நாட்டில் எரிமலைகளும் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் கெய்சர்ஸ் இதெல்லாமே ரொம்ப அதிகமாக அமைஞ்சிருக்கு. ஏன் அங்கே அவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இயற்கையாகவே ஐஸ்லாண்டுங்கிற அந்த தீவு 2 டெக்டானிக் பிளேட், நார்த் அமெரிக்கன் டெக்டானிக் பிளேட்டும் யூரேஷியன் டெக்டானிக் பிளேட்டும் ஒன்றா சேரக்கூடிய அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. அந்த 2 டெக்டானிக் பிளேட்டும் வருஷத்துக்கு 2.5 சென்டிமீட்டர் நகர்ந்து போயிட்டே இருக்குது. அப்படிங்கிறதுனால கீழே இருக்கக்கூடிய அந்த சூடான தண்ணி ஈஸியாக ரொம்ப மேலே வந்துடுது. இது இங்கே மட்டும்தான் இல்லை, மற்ற நாடுகள், அதாவது இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலுமே அந்த நாடுகளுமே 2 டெக்டானிக் பிளேட்ஸ் ஒன்றா சேரக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்கிறதுனால அங்கே எல்லாமே ஜியோ தெர்மல் எனர்ஜியை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால் அவங்க மற்ற நாடுகளை விட அதிகமான மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறாங்க. அப்போது மற்ற நாடுகள் அதை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம், எந்த நாடாக இருந்தாலும் சரி, அதில் எந்த இடமா இருந்தாலும் சரி, கீழே ஆழமாக நீங்கள் தோண்டி போக போக அங்கே சூடான தண்ணியும் சூடான நீராவியும் கண்டிப்பாக இருக்க தான் போகுது. அப்போது எந்த நாடாக இருந்தாலுமே உங்களால் அந்த மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும். அப்புறம் இந்தியாவில் அதை பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்குமே ஜியோ தெர்மல் எனர்ஜியை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சியெல்லாம் 1970களிலே ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதுக்கான கிளியரான டேட்டா நம்மகிட்ட இல்லை. சமீபத்தில் கடைசியாக 2022க்கு அப்புறமா மத்திய அரசு நிறுவனமான ONGC ஐஸ்லாண்டோட ஐஸ்லாண்ட் ஜியோ தெர்மல் எனர்ஜி ஜியோ சர்வே அந்த நிறுவனத்தோட சேர்ந்து இந்தியாவில் அந்த ஜியோ தெர்மல் எனர்ஜி மூலமாக மின்சாரம் உற்பத்தி பண்ணுறதுக்கான அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. அவங்க பண்ண ஆய்வுகளை வச்சு பார்க்கும்போது இந்தியாவில் லடாக், குஜராத், ஹிமாச்சல் பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், சத்தீஸ்கர் இப்படின்னு நிறைய மாநிலங்களில் ஒன்றா சேர்த்து மொத்தம் 350 இடங்களில் ஜியோ தெர்மல் எனர்ஜி மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க.
இனிமேல் போக போக தான் நமக்கு தெரியும் அங்கெல்லாம் எந்த அளவுக்கு அவங்க பண்ண போகிறாங்க, பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகுதா இல்லையா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போது முக்கியமான விஷயத்துக்கு வரும். என்னென்னா, எந்த ஒரு டெக்னாலஜியாக இருந்தாலுமே அதில் நல்ல விஷயம் இருந்துச்சுன்னா கெட்டது இருக்க தானே செய்யும். அதே மாதிரி ஜியோ தெர்மல் எனர்ஜிலையுமே சில சிக்கல்கள் இருக்குது. அதில் முக்கியமானது பூகம்பங்கள். உதாரணத்துக்கு சுவிட்சர்லாண்டில் இதே மாதிரி ஜியோ தெர்மல் பவர் பிளான்ட்டை அவங்க இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஆரம்பித்து கீழெல்லாம் ட்ரில் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ண உடனே என்ன ஆயிருக்குன்னா, அங்கனக்குள்ளே பூகம்பம் வந்திருக்கு. அந்த பூகம்பம் பெரிய அளவில் மனுஷங்களால் உணரக்கூடிய அளவுலேயே இல்லை தான். ஆனாலுமே சுற்றி இருக்கக்கூடிய கட்டிடங்கள்லாம் அங்கங்கே கிராக்ஸ்லாம் ஏற்பட்டதுனால அதை மொத்தமாக இழுத்து மூடிட்டாங்க. ஐயையோ! அப்போ அதால் பூகம்பம்லாம் வருமா, பில்டிங்லாம் பாதிக்குமா அப்படின்னு கேட்டோன்னா அப்படி கிடையாது. இப்போ அந்த மூடினாங்கல்ல, அந்த ஊருக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஜியோ தெர்மல் பவர் பிளான்ட்டை அவங்க திறந்துருக்காங்க. அங்கே அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வரலை. இப்போ என்ன தெரியுது அப்படின்னா, எந்த இடத்துல அந்த மண்ணோட ஸ்திரத்தன்மையும் அந்த மண்ணோட வலிமையும் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு, இங்கே இவ்வளோ ஆழமாக ட்ரில் பண்ணோன்னா ஏதாவது பிரச்சனை வருமா, சுற்றி இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு பவர் பிளான்ட்டை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு இந்த பிரச்சனைக்கான தீர்வையும் சேர்த்து அவங்க சொல்லிட்டாங்க. அடுத்து இட்டாலியிலையும் இதே மாதிரி ஜியோ தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அங்கே அந்த ஜியோ தெர்மல் பவர் பிளான்ஸோட யூனியன் ஹெட் அவர் ஒரு விஷயம் அவரோட அனுபவத்துலன்னு சொல்றாரு. அதாவது கீழேருந்து ரொம்ப அதிகமாக தண்ணி எடுக்க அந்த தண்ணியோட ஃப்ளோ ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இது போக நம்ம மின்சார உற்பத்தி பண்ணக்கூடியதுமே ஒவ்வொரு வருஷமே 20 மெகாவாட் அப்படிங்கிற அளவில் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதாவது போன வருஷம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்தீங்க அப்படின்னா உற்பத்தி பண்ணீங்கன்னா இந்த வருஷம் அதோட 20 மெகாவாட் கம்மியாக தான் உற்பத்தி பண்ண முடியுது. அப்போ அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்னும் 20 மெகாவாட் கம்மியாக தான் உற்பத்தி பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது ரொம்ப அதிகமான மின்சாரத்தை இந்த ஜியோ தெர்மல் பவர் பிளான்ஸ் மூலமாக உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு ஜியோ தெர்மல் பவர் பிளான்ட் மட்டும் நம்பி இருக்காம நிறைய இடங்களில் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நிறைய ஜியோ தெர்மல் பவர் பிளான்ஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிறைய மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்து ஒரு சில நேரங்களில் கீழேருந்து வரக்கூடிய அந்த தண்ணியில் மினரல்ஸ் கலந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் சல்ஃபர் மாதிரியான மினரல்ஸ்லாம் கலந்து வந்துச்சுன்னா அது சுற்றி இருக்கக்கூடிய இடத்தையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம முன்னாடி சொன்னால் அதே விஷயம் தான், கீழே தரைக்கு கீழே என்ன இருக்குது அப்படிங்கிறத முன்கூட்டியே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கே ட்ரில் பண்ணுறது தான் நல்லது. இது போக ஐஸ்லாண்ட் மாதிரி ரொம்ப அதிகமான கெய்சர்ஸும் ஹாட் ஸ்ப்ரிங்ஸும் இல்லாத நாடுகள் எல்லாம் இந்த ஜியோ தெர்மல் பவர் பிளான்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறாங்கன்னா அங்கே முதல் தடவை ட்ரில் பண்ணுறதுக்கும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் செலவு கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அது போக போக அங்கே எந்த அளவுக்கு மின்சாரம் உற்பத்தி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த குறிப்பிட்ட பவர் பிளான் லாபமாக போகுதா நஷ்டமாக போகுதா அப்படிங்கிறது தெரிய வரும். இந்த மாதிரி ஒரு சில சிக்கல்கள் இதில் இருக்க தான் செய்யுது. ஆனால் சிக்கல்களோட சேர்த்து அவங்க தீர்வுகளையும் சொல்லிடுறாங்க. இது போக இன்னொரு விஷயம் என்னன்னா, உலகம் முழுக்க நிறைய நாடுகளில் இதை இன்ஸ்டால் பண்ணி பார்க்கும்போது தான் அந்தந்த நாடுகளுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன சிக்கல்களும் பிரச்சனைகளும் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான சிக்கல்கள் வருது, எந்த அளவுக்கு இது வெற்றிகரமாக இருக்க போகுது, இது ஒரு வெற்றிகரமான ரினியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியாக இருக்க போகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில், அதாவது இப்போ நம்ம இந்தியாவில் இந்த ஜியோ தெர்மல் பவர் பிளான்ஸ்க்கான வேலையெல்லாம் ஆரம்பிக்க போகிறதா சொல்கிறாங்க. அப்போ ஆரம்பிச்சாங்கன்னா அது நல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஜியோ தெர்மல் பவர் பிளான்ட் மாதிரியே இன்னொரு விஷயம் இருக்குது. அதை வச்சு உலகம் முழுக்கவே நிறைய மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அந்த விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனாலும் இன்னும் ஒரு யூனிட் கூட அதை வச்சு நம்ம மின்சாரம் உற்பத்தி பண்ணவே இல்லை. அது என்ன விஷயம், அதை வச்சு எப்படி மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியும், ஏன் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் அது என்ன பயன்படுத்தவே இல்லை அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சைடில் தெரியக்கூடிய அந்த கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் லைட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.